Taste the Daily. அதற்கு முன்பதாக அதாவது திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இசக்கி சுப்பையா சட்டமன்ற உறுப்பினருடைய அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜனுடைய ஏற்பாட்டிலே அந்த 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த பல்வேறு மனுக்களை அளிக்க இருக்கிறார்கள். முன்னதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய பல்வேறு நலத்திட்டங்கள், விவசாயிகளுடைய பாதுகாவலனாக, குடிமராமத்து நாயகனாக எப்படி செயல்பட்டு வருகிறார் என்பது குறித்து திரைப்பட மெல்லிசை பாடகர் கீழக்கரை சம்சுதீன் அவர்கள் வரவேற்கும் விதமாக பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார். அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்கிற இந்த எழுச்சி பயணத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் திராவிட மாடல் ஆட்சிக்கு பாய் பாய் ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய தீர்மானத்தினுடைய முடிவை எடுத்து வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் வைக்கவிருக்கிறார்கள். குறிப்பாக 2026 திமுக ஆட்சி அரியணையில் இருந்து அகற்றப்பட வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தை ஆள வேண்டும். அப்பொழுதுதான் மாற்றுத்திறனாளிகள் சுதந்திரமாக மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கைகள், மாற்றுத்திறனாளிகள் வைத்திருக்கக்கூடிய பல்வேறு அம்ச பிரச்சனைகள் தீர்வு காண முடியும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 2021 தேர்தல் அறிக்கையிலே பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மாற்றுத்திறனாளிகளுடைய சமூகத்தை ஏமாற்றியவர் ஸ்டாலின் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்த பின்பு பல்வேறு அரசாணைகளை எங்களுக்கு அறிவித்துவிட்டு அதை இன்றளவும் நடைமுறைப்படுத்தாமல் எங்களை வஞ்சிக்கக்கூடிய அரசுதான் ஃபெயிலர் மாடல் ஸ்டாலினுடைய ஊழல் அரசு என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த விடியாத ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் கிடப்பில் போட்டுள்ளதாகவும் மாற்றுத்திறனாளிகளை ஒட்டுமொத்தமாக அவருடைய சமூகத்தை வஞ்சிப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். 2026 நிச்சயமாக முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய நீங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை அனைத்து கோரிக்கைகளையும் வென்றெடுக்க வேண்டும், எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத்தான் இந்த கோரிக்கை மனுக்களாக அவர்கள் அளிக்கவிருக்கிறார்கள். 2019 ஆண்டிலே ஆட்சி மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் அமைப்பதற்கான அரசாணை 246 அறிவித்தீர்கள். அத்திட்டத்தை இன்றளவும் முழுமையாக நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது ஸ்டாலினுடைய அரசு என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதே போன்று அரசாணை எண் 20 அறிவித்தார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வளாகங்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆவின் பாலகம் அமைக்க இட வழங்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் கைவிடுத்து விட்டு இன்றைக்கு ஆளுகிற திமுகவை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மானிய கோரிக்கையின் போது அரசாணை 23 அறிவித்தார்கள். மாற்றுத்திறனாளிகள் சாலை ஓரங்களில் தள்ளுவண்டி கடைகள் அமைத்து தரப்படும் என்று இன்று வரை அதை செய்யவில்லை என்று வேதனையோடு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று கோரிக்கை 4 மானிய கோரிக்கையின் போது மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலே அது மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வு மேம்பட நகர்ப்புற ஊராட்சி அமைப்புகள் மூலமாக வணிக வளாகங்களில் 5% இடஒதுக்கீடு அடிப்படையில் கடைகள் வழங்க வேண்டும் என்கிற அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்றளவில் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதே போன்று கற்றறிந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற அந்த ABCD என்கிற அந்த காலி பணியிட அந்த அளவீடுகளில் அமர்த்துவதற்கு சிறப்பு ஆட்சேர்ப்பு, அதாவது ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் நடத்தப்படும் என்று சட்டமன்றத்திலே அறிவித்தார்கள். அதையும் கிடப்பிலே போட்டிருக்கிறது ஸ்டாலின் அரசு. மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகை என்ன ஆனது? மாற்றுத்திறனாளிகள் தனி அணியை உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை என்ன ஆனது? 2026 அதிமுக ஆட்சி அமைந்திட வேண்டும், எங்கள் கோரிக்கை எல்லாம் வென்றிட வேண்டும் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்டாலினுடைய ஆட்சி தங்களை முழுமையாக வஞ்சித்திருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள்.